ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்ளிகேஷனை பத்தி பார்க்கலாம். நான் வந்து எக்கச்சக்கமான ரம்மி அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். ரீசெண்டா டிஸ்கவர் பண்ண தான் ஸ்கில் பேஸ்ட் ரம்மி அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு கிளாசிக் ரம்மி அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து நீங்க மேக்ஸ் 100 அப்படின்னு சொல்லி ப்ரோமோ கோட் வந்து யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 5000 rupees வந்து போனஸ் வந்து கிடைக்கும். அதே சமயத்தில் 500 இருக்கும் அசூர் கேஷ் வந்து நீங்க ஜெயிக்கலாம். இவங்க பாத்தீங்கன்னா ஒரு 7 லெவல் சாம்பியன்ஷிப் வந்து பேட்டில் ஆஃப் ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நடத்திட்டு இருக்காங்க. அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்க வந்து 15 lakhs வரைக்கும் ஜெயிக்கலாம். ஜம்போ ஜூலியில பாத்தீங்கன்னா நீங்க வந்து 18 லட்சம் வரைக்கும் ஜெயிக்கலாம். மந்த்லி ஃபினாலே, ஃப்ரீ ரோல் டோர்னே, டெய்லி ரோல் டிலேட், அப்புறம் சூப்பர் சண்டே இந்த மாதிரி காம்படிஷன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்க வந்து 6 lakhs வரைக்கும் வந்து ஜெயிக்கலாம். ஃபைனலா பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணீங்கன்னா நீங்க வந்து 1500 rupees இல்லாட்டி 20% வரைக்கும் இன்ஸ்டன்ட்டா வந்து நீங்க ஜெயிக்கலாம். கீழே வந்து லிங்க் இருக்கு, கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கிக்கி தமிழா. 7 நாட்கள் 7 செய்திகள், இது உங்களோட டெக் செய்திகள் 100வது எபிசோட். ஆமாங்க, இன்னைக்கு வந்து கண்டிப்பா ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். டெக் செய்திகளோட 100வது எபிசோட் வந்து நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெகுலரா டெக் செய்திகள் வந்து பண்ணியிருந்தோம். அப்போ வந்து நம்ம ஆடியன்ஸ் கிட்ட இருந்து வரவேற்பு வந்து அவ்வளோவா இல்லை. ஸோ கண்டிப்பா டெக் செய்திகளுக்கு வந்து சில பேர் ரெகுலரா பார்த்தாங்க, ஆனால் ரொம்ப கம்மியான நாட்கள் மட்டும்தான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. சரி, கொஞ்ச நாள் பிரேக் போட்டு திருப்பி வந்து டெக் செய்திகளை கொண்டு வரலாம் அப்படின்னு வந்து நினைச்சேன். ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் வந்து டெக் செய்திகள் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை தான் வந்து பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நிறுத்தின அப்புறம் நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சாங்க, டெக் செய்திகள் வந்து டெய்லி பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேப்க்கு அப்புறம் டெக் செய்திகள் வந்து திருப்பியும் டெய்லி வந்து பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ டெக் செய்திகள் வந்து டெய்லி பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ டெக் செய்திகள் வந்து ரெகுலரா பார்க்குறீங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஆதரவு வந்து ரொம்ப சூப்பராக கொடுக்குறீங்க. ஸோ உங்க எல்லாருக்கும் நன்றி வந்து சொல்லிக்கிறேன். இதே மாதிரி டெய்லி வந்து நம்ம சேனல்ல டெக் செய்திகள் வந்து அப்லோட் வந்து பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி கண்டிப்பாக ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசி ஆகணும். ஆமாங்க, நம்ம சேனலில் 2 ஸ்பெஷலான கிவ்வே வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று வந்து 5 நோக்கியா ஃபோன் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துட்ருக்கோம். அதே சமயத்தில் இன்னொரு கிவ்வே வந்து இந்த ஆசமான மோட்டோ ஒன் ஃபியூஷன் ப்ளஸ் வந்து ஃப்ரீயாக வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ கிவ்வேயோட லிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே சமயத்தில் கிவ்வே வீடியோஸோட காசு வந்து இங்கே தரேன். கண்டிப்பாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், இன்னைக்கு முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனலாக ரொம்ப நாள் கழிச்சு அமேசானில் வந்து நம்மளுக்கு சேல் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு எல்லா மொபைல்ஸ்க்கும் இல்லை, அமேசான் வந்து ஆப்பிள் மொபைல்ஸ்க்கு மட்டும் நமக்கு வந்து சேல் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாங்க, அமேசான் ஆப்பிள் டேஸ் வந்து நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மிட் நைட் நமக்கு 12 o'clock வந்து ஸ்டார்ட் ஆகி ஜூலை 25 வரைக்கும் நம்மளுக்கு வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஹெச்டிஎஃப்சி கார்டு ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி கார்டு கொடுத்து நீங்கள் வந்து ஐபேட் வாங்கினீங்கன்னா 5000 rupees வரைக்கும் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் தராங்க. அதே சமயத்தில் ஐபோன் எல்லாத்துக்கும் 4000 rupees வரைக்கும் டிஸ்கவுண்ட் தராங்க. ஐவாட்ச் நீங்க வாங்கினீங்கன்னா 1000 rupees வரைக்கும் கார்டு டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஐபோன் 11 வந்து நம்மளுக்கு 63,000 rupeesக்கு தராங்க, ஒரு 5000 ரூபா டிஸ்கவுண்ட். இதுக்கு மேலே நீங்கள் வந்து HDFC கார்டு யூஸ் பண்ணால் திருப்பி வந்து உங்களுக்கு ஒரு 4000 rupees வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபா டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு மேலே ஐபோன் 8லேருந்து ஐபோன் 11 வரைக்கும் நமக்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஆனால் இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் வந்து ரிவீல் பண்ணல. ஸோ இன்னைக்கு மிட் நைட் வந்து அமேசான் வந்து செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வந்து ஒருவேளை ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கணும் அப்படின்னு வந்து இருந்துச்சுன்னா. அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எதுக்கு பண்ணாங்கன்னே தெரியல. ரியல்மி X2 வந்து ஒரு சூப்பரான மொபைல், கண்டிப்பாக நான் வந்து இல்லைன்னு சொல்லுவேன். ஒன் ஆஃப் த ஃபேவரட் மொபைல் அப்படின்னு கூட சொல்லிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு 8GB RAM 128GB தான் ஹையஸ்ட்டாக வந்துச்சு. இப்போ வந்து நமக்கு 8GB RAM 256GB வந்து நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எப்போ வந்து சேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 21 8 மணிக்கு நைட் வந்து ஃப்ளிப்கார்ட்லையும் ரியல்மி வெப்சைட்லையும் நமக்கு வந்து சேல் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ப்ரைசிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8GB RAM 128GB வந்து நமக்கு 21,000 rupees வந்து பிரைஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 8GB RAM 256GB வந்து இப்போ நம்மளுக்கு 25,000 rupees வந்து பிரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 25,000 rupeesக்கு இதில் வந்து Snapdragon 730G மட்டும்தான் இருக்கு. இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன ரியல்மி X3 பார்த்தீங்கன்னா 25,000 rupeesக்கு நமக்கு Snapdragon 855 Plus வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் ஹை ரிஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே எல்லாமே வந்து இருக்கு. ஸோ அந்த ரியல்மி X3 இருக்கும்போது தேவையில்லாமல் இப்போ எதுக்கு ரியல்மி X2 வந்து 25,000 rupeesக்கு நமக்கு லான்ச் பண்ணாங்க அப்படின்னு தெரியல. ரியல்மி X2 வந்து கண்டிப்பாக சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன், 20,000 rupeesக்குள்ள சூப்பர் டூப்பர் வர்த் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 25,000 rupeesக்கு ரியல்மி X3 வாங்குறது அவ்வளோ வர்த் இல்லை அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அடுத்த நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் பிக்சல் 4 XL. ஆமாங்க, கூகுள் பிக்சல் 4 XLல நல்ல விஷயம் கேட்டதோட கண்டிப்பாக பிக்சல் 4 XLல டெய்லி ஒரு இஷ்யூ வந்து நிறைய கேட்டிருக்கோம். இப்போ மறுபடியும் இன்னொரு வியர்டான இஷ்யூ வந்து கூகுள் பிக்சல் 4 XL நடந்திருக்கு. என்ன இஷ்யூ அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூகுள் பிக்சல் 4 XLல கிளாஸ் பேக் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கிளாஸ் பேக் வந்து அப்படியே நமக்கு வந்து ஸ்டிக்கர் மாதிரி வெளியில வருதாமா. ஸோ எதுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி தெரியல. நிறைய பேர் வந்து ரெடிட்ல வந்து நமக்கு போட்டுக்கிட்டே இருக்காங்க. கூகுள் பிக்சல் 4 XL யூசர்ஸ் வந்து சடனாக எங்களோட கிளாஸ்
கேஷ்பேக் வந்து வெளியில வருது அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் வந்து இதை பத்தி அபிஷியலா எதுவுமே வந்து கன்ஃபார்ம் பண்ணல. ஆனா யூசர்ஸ்லாம் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா கூகுள் சர்வீஸ் சென்டர்ல வந்து ஒரு ஆள் வந்து சொல்லியிருக்காரு, இது எதுக்கு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள வந்து நமக்கு பேட்டரி பல்ஜ் ஆனதுனால பின்னாடி வந்து நமக்கு பேக் வந்து வெளியே வருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பேட்டரி பல்ஜ் ஆனது வந்து கண்டிப்பா சேஃப் இல்லை. ஏன்னா நமக்கு வந்து ஃபோன் வெடிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ கூகுள் இதை வந்து நமக்கு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணனாலும் சில யூசர்ஸ்க்கு வந்து Pixel 4 XLோட ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் சில பேருக்கு வந்து நீங்க ஜஸ்ட் வந்து எங்களோட கஸ்டமர் கேரை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus கேலரிக்கு வந்து சூப்பரான அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து OnePlus கேலரி 3.12.33 வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு என்னன்னா நமக்கு வந்து கூகுள் ஃபோட்டோஸ்லாம் கேஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அந்த கேஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து மீ பாக்ஸ்க்காக இருந்தாலும் சரி, இல்லாட்டி என்ன ஒரு குரோம் கேஸ்டாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து உங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து கேஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அது வந்து கூகுள் ஃபோட்டோஸில் மட்டும்தான் இருந்துச்சு. OnePlusோட நேட்டிவ் கேலரி அப்ளிகேஷனில் வந்து நம்மளுக்கு இல்லை. ஸோ இப்போ வந்து அந்த ஆப்ஷன் வந்து நமக்கு OnePlus கேலரி ஆப்ஷனுக்கு வந்து நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இனிமேல் வந்து நீங்கள் வந்து கேஷ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த கேலரி அப்டேட் வந்து வெறும் OnePlus 8 அப்புறம் OnePlus 8 Pro Android 11ல் வந்து நமக்கு அப்டேட் வந்து விட்டுருக்காங்க. ஆனால் தேங்க்ஸ் டு ஏபிகே மிரர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏபிகே மிரரில் வந்து இந்த கேலரி ஏபிகே வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஒரு நீங்கள் ட்ரை பண்ணணும்னா அதை டவுன்லோட் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சோகமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, நான் வந்து ஒரு ஏர்டெல் ப்ரீபெய்டு யூசர் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வந்து Z5 சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஃப்ரீயாக கிடச்சிருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்டெல் வந்து எல்லா ப்ரீபெய்டு யூசர்ஸ்க்கும் Z5 சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நமக்கு கேன்சல் வந்து பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிரைம் வீடியோ சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அந்த பிரைம் வீடியோ சப்ஸ்கிரிப்ஷன் நமக்கு எடுத்துட்டாங்க. அப்புறம் நமக்கு வந்து Z5 விட்டு வச்சாங்க. இப்போ வந்து நமக்கு Z5 சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லா ப்ரீபெய்ட் பிளான்ஸ்க்கும் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு ப்ரீபெய்ட் பிளான் மட்டும் நமக்கு வந்து இன்னும் இந்த Z5 சப்ஸ்கிரிப்ஷன் வந்து மிச்சம் வச்சிருக்காங்க. என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக லான்ச் ஆன 289 rupees பிளானுக்கு மட்டும் இன்னும் வந்து நமக்கு Z5 சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ 289 rupees உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 GB ஆஃப் இன்டர்நெட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதாவது மாசத்துக்கு இது வந்து இதோட வேலிடிட்டி வந்து உங்களுக்கு வெறும் 28 days தான். ஸோ 28 daysக்கு உங்களுக்கு வந்து 1.5 GB ஆஃப் இன்டர்நெட் வந்து கிடைக்குது. 100 SMS per day கிடைக்குது. அன்லிமிட்டெட் காலிங் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ இந்த ஒரே ஒரு பிளானுக்கு மட்டும் தான் Z5 சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இப்போ வந்து நமக்கு ஏர்டெல் வந்து ஆஃபர் பண்றாங்க. ஃபைனலான விஷயம் OnePlus Nord. ஆமாங்க, நீங்கள் வந்து என்னை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நேற்று வந்து டெக் செய்திகளில் வந்து நம்ம OnePlus Nordோட இன்வைட் வந்து நம்ம அன்பாக்ஸ் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த OnePlus Nord இன்வைட் வந்து என் ஃப்ரெண்டுக்கு தான் டெலிவரி வந்து கிடச்சிது. அவர் வந்து அன்பாக்ஸ் பண்ணி நமக்கு வந்து ஃபுட்டேஜ் தான் அனுப்பிச்சாரு. நேற்று வந்து நம்ம அந்த அன்பாக்சிங்லாம் பண்ணோம். ஸோ நீங்கள் பார்க்கலன்னா என் கார்டு தரேன், கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஆனால் நேற்று வந்து வீடியோ போட்டதுக்கப்புறம் ஒரு சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து என் வீட்டு அட்ரஸ்க்கு வந்து OnePlus Nord இன்விடேஷன் வந்து ஆர்டரே பண்ணல. ஆனால் OnePlusலேருந்தே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து Nord இன்விடேஷன் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அது உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இது வந்து நான் ஆர்டரே பண்ணலனாலும் OnePlusலேருந்தே வந்து நம்மளுக்கு அஃபிஷியலாக இன்விடேஷன் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி நமக்கு வந்து இந்த இன்விடேஷனுக்குள்ள அந்த ஏஆர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு அந்த ஏஆர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு இது வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நேற்று எபிசோடு வந்து பாருங்கள், இங்கே வந்து கார்டு தரேன். அந்த எபிசோடு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து நாடோட ப்ரீ புக்கிங் பாக்ஸோட அன்பாக்சிங் வந்து நம்ம பார்க்கலாம். ஆமாங்க, நீங்கள் வந்து என்ன ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து நாடை வந்து ப்ரீ புக் வந்து பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து என்னோட அட்ரஸ்க்கு வந்து ப்ரீ புக் பண்ணல. மும்பையில் வந்து என் நண்பர் அட்ரஸ்க்கு வந்து நான் ப்ரீ புக் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவருக்கு வந்து நம்மளுக்கு டெலிவரி வந்து நேற்றே வந்து போயிருச்சு. நேற்று அவருக்கு டெலிவரி போனதுக்கப்புறம் நமக்கு வந்து ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக ஃபுட்டேஜ் வந்து அமைச்சிருக்காரு. ப்ரீ புக்கிங் பாக்ஸ் வந்து கண்டிப்பாக ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஓப்பன் பண்ணோன்னே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus Nordோட இன்வைட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, OnePlus Nordோட இன்வைட் இப்போ தான் நான் வந்து காமிச்சேன். அதே இன்வைட் தான் வந்து அவங்களும் அந்த பாக்ஸில் வந்து திருப்பி வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா OnePlus Nordோட ஸ்டிக்கர்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. எக்கச்சக்கமான ஸ்டிக்கர்ஸ் வந்து இருக்கு. எல்லா ஸ்டிக்கர்ஸும் பார்க்கறதுக்கும் ரொம்ப அமேசிங்காக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எங்கே வேணாலும் ஸ்டிக் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா OnePlus Nordோட ஒரு கார்டு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கார்டில் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பேரில் வந்து ஒரு நாடு வந்து இருக்குது அப்படின்னு வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது சொல்கிறது படி பார்த்தோம்னா நமக்கு வந்து ப்ரீ புக் பண்ண
எல்லாரும் வந்து ஈஸியாக வந்து நாட் லான்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ஒன் பிளஸ் நாடுக்கு வந்து எக்கச்சக்கமாக வந்து ஹைப் இருக்குது. ஸோ புக் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் ப்ரீ புக் பண்ணவங்கலாம் கொஞ்சம் ஈஸியாக புக் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதை மீன் பண்ணி தான் இந்த கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒன் பிளஸ் நாடோட டிஷர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டிஷர்ட் மேலே நமக்கு வந்து நாட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதே சமயத்தில் ஒன் பிளஸ் பிராண்டிங் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக டிஷர்ட் எல்லாமே நமக்கு வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ என் நண்பர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. நம்ம வந்து ப்ரீ புக் பண்ணியிருந்தோம், ஆனால் இவ்வளோ பெரிய பாக்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவர் காமிக்கும் போது நானே வந்து எக்ஸைட் ஆனேன். என்னடா இவ்வளோ பெரிய பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து இவ்வளோ குடீஸ் வந்து இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ஒன் பிளஸ்க்கு வந்து ஒரு பெரிய தம்ஸ் அப் சொல்லலாம். ஸோ ப்ரீ புக் பண்ணவங்களுக்கு இந்த பாக்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஒன் பிளஸ் நாட் ஆர்டர் பண்ணீங்கன்னா ஆர்டர் பண்ணதோட உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக இயர்ஃபோன்ஸ் வந்து தருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒன் பிளஸோட சாண்ட்ஸ்டோன் கேஸும் கொடுப்பாங்க. நான் கட்டினது பார்த்தீங்கன்னா வெறும் 499 ருபீஸ் தான். 499 ருபீஸ்க்கு இவ்வளோ குடீஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இதுக்கே வந்து 499 ருபீஸ் வர்த் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ நாடு வாங்கும்போது எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு வந்து ஹெட்ஃபோன்ஸ், அதுக்கப்புறம் நமக்கு வந்து அந்த கேஸ்லாம் கொடுக்குறது இன்னும் சூப்பர் டூப்பர் வர்த் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் வந்து ஒரு சின்னதாக ஒரு சேனல் வந்து நடத்திருக்காரு. இல்லை நீங்கள் பார்க்கணுன்னா அந்த சேனல் நான் வந்து கீழே லிங்க் தரேன், கண்டிப்பாக வந்து பாருங்க. ஸோ இந்த வரைக்கும் தான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்காம லைக் பண்ணிக்கோங்க, ஏதாச்சும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க, மறக்காம நம்ம Geekytamizha சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி. Let it go, let my body go, make our bodies high.